எனக்கு ஷேட் வந்து ஒரு மெடிக்கல் அட்மிஷனுக்காக ஒருத்தர் ரெஃபர் பண்ணி கூட்டிகிட்டு வந்து பார்த்தோம். ரீசெண்டாக ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று முடிச்சு கொடுத்தாரு. நல்லா சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அந்த பணத்தை வந்து ரொம்ப நேர்மையாகவும் கரெக்டாகவும் அது சர்வீஸ் மைண்டோட சம்பாதிக்கணுங்கிற மாதிரி அவர் திங்க் பண்ணார். இப்போ என்னோட அசோசியேட் ஆகி இந்த மெடிக்கல் அட்மிஷன்ஸ்லேயும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. ரியல் எஸ்டேட் நீங்கள் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் 200% நம்பி அவரை வந்து இது பண்ணலாம். தேங்க்யூ. சேட்டை வந்து என்னுடைய லைஃப்பில் உறுதுணையானவர். மொராய் சிட்டிக்குள்ளே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை ஒரு பெரிய பிஸ்னஸாக கொண்டு வந்து நம்மளை ஒரு பெரிய ஆளாக அடையாளம் காமிக்க ரெடியாகி இருக்கக்கூடிய ஒரு நண்பர் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தோம், அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கிறோம். அதுக்கு வந்து முழுக்க நம்பிக்கைக்கூடியவர் நம்ம சேட் அவர்கள் தான். ஐ எம் முகமது சேட். ரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இது நம்மளோட கம்பெனி. அதாவது எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும். அந்த கனவை வந்து ரியல் ஆக்குறது தான் நம்மளோட வேலை. மேக்கிங் ட்ரீம்ஸ் இன்டு ரியல், தட்ஸ் மை மிஷன் எல்லாமே சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து இந்த மொத்தம் வந்து 16 ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்கோம். 2010 16 ப்ராஜெக்ட்டும் மேக்ஸிமம் இன்றைக்கி எல்லாமே சொல்லுவாங்க பஞ்சப்பூர் அப்படின்னு. பஞ்சப்பூர்ன்ற ஒரு கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து பஞ்சப்பூருக்கு பக்கத்தில் வந்து ப்ராஜெக்ட் போட்டிருந்தோம். ஸோ அரௌண்ட் எல்லாம் விராலிமலை ஏரியாஸில் இன்றைக்கி நாங்கள் போட்ட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து நல்ல வேல்யூவில் இப்போ ரெடியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமரை வந்து பேஸ் பண்ணி அவங்களோட மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நாங்கள் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து எங்களோட மேஜர் கிளைண்ட், அதாவது திருச்சியில் இருக்க எல்லா கார்ப்பரேட் கம்பெனியோடையும் டைப் பண்ணியிருக்கோம். அதில் வந்து மேஜர் கிளைண்ட் அப்படின்னா வந்து மொராய் சிட்டி. ஸோ இது மொராய் சிட்டி இவங்களோட வந்து எதுக்காக டைப் பண்ணியிருக்கேன்னா, நமக்கு வந்து ப்ராஜெக்ட் பொதுவாக வந்து விற்கிறது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து விற்கும் போது நமக்கு வந்து மனசில் வந்து ஒரு சந்தோஷம் வேணும். அதாவது ஆத்மாத்மமாக வந்து ஒரு ப்ராடக்ட்டை விற்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இருந்துச்சுனாவே கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ப்ராடக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் தான் வந்து மொராய் சிட்டி. ஸோ மொராய் சிட்டியை பற்றி தெரியும்னா, அவங்க ஸ்டார்ட் பண்ணது வந்து 300 ஏக்கர். அதாவது 300 ஏக்கர் வந்து இன்றைக்கி வந்து ப்ராஜெக்ட்டு. ஸோ 300 ஏக்கரில் ஒரு மிகப்பெரிய கேட்டட் கம்யூனிட்டி. பொதுவாக வந்து நம்ம ஏர்போர்ட் பக்கத்துலேருந்து 1.5 கிலோமீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸு. எல்லாமே சொல்லுவாங்க, எங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்க, ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் வருது, பஸ் ஸ்டாண்டு வருது, அங்கே நிறைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே வரப்போகுது அப்படின்னு. பட் இது எல்லாமே வந்த ஒரு ப்ராப்பர்ட்டி தான் வந்து மொராய் சிட்டி. வந்ததுக்கப்புறம் தான் வந்து அதை பற்றி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. 24 hours செக்யூரிட்டி சர்வீஸ். மேபி மொராய் சிட்டியில் நிறைய பேர் வந்து விசிட் பண்ணி பார்த்துருப்பீங்க. உள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகும் போதே செக்யூரிட்டி பாயிண்ட் இருக்கும். மொத்தம் வந்து உள்ளே வந்து 4 செக்யூரிட்டி பாயிண்ட் இருக்குது. ஒரு கார் உள்ளே என்ட்ரான்ச்சுன்னா அந்த காரோட நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நோட் பண்ணிடுவாங்க. ஒரு 1/2 hour அன்வான்டாக எங்கேயாவது அந்த கார் நின்றுச்சுன்னா அந்த கார்கிட்ட வந்து நம்மளோட செக்யூரிட்டி பர்சன் வந்து போய் என்ன ரீசனுக்காக வந்திருக்கேன்னு கேட்பாங்க. பிகாஸ் இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் சிசிடிவி சர்வலைன்ஸ் பண்ணியிருக்காங்க. 12 மணிக்கு கூட வந்து உள்ளே நம்ம வந்து வாக்கிங் போக முடியும். அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி. திருட்டு பயம், இந்த மற்ற எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி எக்ஸலண்ட்டான ப்ராப்பர்ட்டி தான். கிரவுண்ட் ட்ரைனேஜ், அதாவது பாதாள சாக்கடை திட்டம்ன்றது வந்து கவர்மெண்ட்டோட மேஜர் ப்ராஜெக்ட்டு. அதை ஆல்ரெடி அவங்களே பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் ரோடு ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து 23 அடி ரோடு தான் வந்து மேக்ஸிமம் பண்ணுவாங்க எல்லா ப்ராப்பர்ட்டிலையும். பட் இவங்க பண்ணியிருக்கிறது ஆல்ரெடி எல்லாமே 40 ஃபீட்ஸ் ரோடு, 60 ஃபீட்ஸ் ரோடு, 80 ஃபீட்ஸ் ரோடு, இந்த மாதிரி தான் ரோடு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃபியூச்சரை வந்து மைண்டில் வச்சு தான் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் வந்து மொராய் சிட்டி எல்லாருக்குமானது அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் உள்ளே வந்து ஒரு பள்ளிவாசல் இருக்குது, சர்ச் இருக்குது, கோவில் இருக்குது, இது எல்லாம் பார்ட்டி ஹால்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து அவங்களோட ஃபெசிலிட்டியை வந்து அங்கே வந்து அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு ஆடிட்டோரியம், ஓப்பன் ஏர் தேட்டர் வந்து நான் சொல்லவே தேவையில்லை, இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். லைவ் கான்செப்ட் நடந்துச்சுன்னாவே அது மொராய் சிட்டி தான். ஒரு 300 மரம் ப்ராப்பர்ட்டினா வந்து நம்ம வந்து வீடு கட்டியிருப்போம் ஆசையாக, அது இடமே இல்லாமல் வெறும் வெயிலே இருந்தோம்னா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வந்து ஒரு 3000 மரம் வச்சு உள்ளே பச்சை பசேர்னு இருக்கும். ஒரு டைம் வந்து பார்க்காதவங்க திரும்ப விசிட் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் வந்து உள்ளே வந்து 2 ஸ்கூல் இருக்குது. பிவிஎம் குளோபல் ஸ்கூல் ஆல்ரெடி ரன்னிங் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி விஸ்டம் ஹெல்த் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ரன்னிங் ஆகிட்டு இருக்குது. இப்போ அப்கமிங்காக வந்து சௌடாம்பிகா ஸ்கூல் வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது இல்லாமல் அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ப்ளே கிரவுண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து அங்கே வந்து ஃபுட்பால், கிரிக்கெட், வாலிபால் என்ன கேம் வேணுமோ அதை வந்து அவங்க வந்து விளையாண்டுக்கலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் வந்து நமக்கு சரியான இடமா இருக்கணும். சும்மா ஜஸ்ட் லைக் நம்ம ஒரு இடம் வாங்கிட்டோம், ஒரு பீஸ்ஃபுல்லே இல்லாமல் உட்காந்துருக்கோம் அப்படின்றது இல்லாமல் நம்மளோட இடம் நம்மளை சுற்றி நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ணும். அந்த மாதிரி எல்லாமே இருக்கிறது தான் மொராய் சிட்டி. ஃபியூச்சர் ப்ராஜெக்ட், ஒரு ப்ராஜெக்டை லான்ச் பண்ணிட்டாங்க, திரும்ப வந்து வேறு என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ 2,50,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஷாப்பிங் மால் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. உள்ளே என்ட்ராகும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த என்ட்ராகும் போது லெஃப்ட் சைடு வந்து 2,50,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஷாப்பிங் மால் வித் 10 மல்டிப்ளெக்ஸ் தேட்டரோடு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க.
100 ஷாப்ஸ். ஸோ அங்கே வந்து கடைகள் இல்லை அப்படின்ற ஒரு இது எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 4 ஸ்டார் ஹோட்டல். அது இல்லாமல் மொரை சிட்டியோட கார்ப்பரேட் ஆஃபீஸ் வந்து ஒரு 40,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஆல்ரெடி அங்கே வந்து மால் மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. அதில் வந்து ரெடி பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் ஒர்க் முடிஞ்சு. மேபி நெக்ஸ்ட் வீக்லேருந்து அங்கே வந்து ஸ்டார்ட் ஆகிடும். கன்வென்ஷன் ஹால், டெக் ஹைவ் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணாங்க போகிறாங்க. ஸோ அது அவங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்ற ஒரு இது இருக்கும். அந்த ஸ்கோப் தான் மொரைஸ் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பார்க், அதாவது மிப் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன கான்செப்டில் பண்ணுறாங்கன்னா, அதை 300 ஏக்கரில் ஒரு 22 ஏக்கர்ஸ் வந்து இது வந்து பிளான் பண்ணுறாங்க. வித் 9 டவர்ஸ், அதாவது 1 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஒரு ஐடி பார்க் வந்து கட்ட போகிறாங்க. கவர்மெண்ட் கொடுத்துருக்கதே வெறும் 66,000 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் ஐடி பார்க் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க வந்து 1 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஐடி பார்க் வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க. அவங்க எம்ப்ளாய்க்கு தனியாக செப்பரேட்டாக வந்து ஒரு 7 ஏக்கர்ஸில் ப்ளே கிரவுண்டும் கொடுக்குறாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், அங்கே இருக்க ரெசிடென்ட் பீப்புள்ஸ்க்கு வந்து ப்ளே கிரவுண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அது ரெசிடென்ட் பீப்புள்ஸ்க்கு அவங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் அவங்களோட ப்ரைவேசி வந்து மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் இங்கே இருக்கிற எம்ப்ளாய்க்கு செப்பரேட்டாக வந்து ப்ளே கிரவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஹை செக்யூரிட்டி மேக்ஸிமம் நான் அவங்கள்ட்ட ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். செக்யூரிட்டி சர்வீஸ் தெரியும், சிசிடிவி சர்வீலன்ஸ் தெரியும். பட் இங்கே வந்து ஹை செக்யூரிட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ண ரீசன் என்னென்னா, அங்கே இருக்க ரெசிடென்ட் பீப்புள்ஸ்னால கூட வந்து அந்த மொரை சிட்டி இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பார்க் உள்ளே ரீச் ஆக முடியாது. பிகாஸ் அது வந்து ஒன்லி ஐடி கார்டை ப்ரொவைட் பண்ணால் மட்டும்தான் உள்ளே வந்து போக முடியும். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் உள்ளே என்ட்ராகும் போதே வந்து அங்கே இருக்க பீப்புள்ஸ் வந்து ஃபுட் சாப்பிட்றதுக்காக வந்து ஒரு 3000 பேர் சாப்பிட்றதுக்கான ஒரு பிளேஸ் ரெடி ஆகிட்டு வித் ஜிம்மோட. 350 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு 2010 ஸ்டார்ட் பண்ண. ஆக்சுவலாக நான் அந்த ப்ராஜெக்ட் 2010 எடுக்கலை. ஸோ 2010 நான் எடுக்காதனால வந்து அது பெருசாக தெரியல. 350 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு. இன்றைக்கி அதோட ரேட் 7,000 ருபீஸ். ஸோ இப்போ சொல்லுங்கள் எவ்வளோ பேர் லாஸ் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ சொல்லுங்கள் எவ்வளோ பேர் லாஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட் தான் சொல்கிறேன். இது மெயினாக வந்து நான் சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, இன்ஃப்ளூவேஷனை தாண்டி இன்றைக்கி வந்து க்ரோத் வந்து ஆயிருக்கு நம்மளோட ப்ராடக்ட்டு. இப்போ வந்து நான் சொன்னல இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட் சொன்னல, இதோட கான்செப்ட் என்னென்னா 25,000 இன்வெஸ்ட் பண்ணால் 22,000 வந்து உங்களுக்கு வந்து மந்த்லி ரெண்டர்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த கான்செப்ட் தான். எனக்கு யாரை நீங்கள் கனெக்ட் பண்ணணுன்றது உங்களுக்கு சொல்கிறேன். HNI கிளைண்ட்ஸ், NRI, டாக்டர்ஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஸோ இன்வெஸ்டர்ஸ் யார் இருந்தாலும் நீங்கள் என்னை கனெக்ட் பண்ணலாம். இந்த 25 lakhs அமௌண்ட்டு கொடுத்தா மந்த்லி ரெண்ட் வந்து உங்கள் 20,000 தரேன்னு சொல்கிறீங்க இல்லையா? அது எத்தனை வருஷம் வரைக்கும் நீங்கள் தருவீங்க சார்? இது ஆக்சுவலாக வந்து ஒரு மொத்தம் 3 பிளான் இருக்குது. இது நான் சொன்னது 3வது பிளான் இது. ஸோ இதில் வந்து எப்படின்னா இது வந்து லைஃப் லாங் நம்ம உங்கள் பேரில் UDC ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவோம். ப்ராப்பர்ட்டி உங்கள் ப்ராப்பர்ட்டியில் வந்து லீஸ் அக்ரிமெண்ட் தான் மொரை சிட்டி எடுத்திருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான நீங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அது வரை உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் யாருக்காவது விற்றீங்கன்னா அது அவங்களுக்கு ரெண்ட் போகும். அது மெயினாக எதுக்காக சொல்கிறேன்னா, அங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ளாயிஸ் ஓரியன்ட் தான் கொடுக்குறாங்க. ஐடி பீப்புள்ஸு, கார்பரேட் ஆஃபீஸோட பேக் அண்ட் ஆஃபீஸ். ஏன்னா பார்க்கிங்கில் எங்கேயுமே டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. கமர்ஷியல்னா ஷாப்பிங் மால் இது மாதிரி வச்சா கஸ்டமர் நிறையா வந்தால் ரெசிடென்ட் பீப்புளுக்கும் டிஸ்டர்ப் ஆகும், அட் த சேம் டைம் ஐடி பீப்புளுக்கும் டிஸ்டர்ப் ஆகும். அதனால தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபீஸ் பேஸ்ட் இதுதான் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அந்த வாடகைன்றது வந்து ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். உங்களோட ப்ராப்பர்ட்டி உங்கள்கிட்ட இருக்கிற வரையும் நீங்கள் வேறு யாருக்கும் விற்கிறனாலும் தாராளமாக விற்றுக்கலாம், இல்லை கமெண்ட்டை விற்கிறனாலும் விற்றுக்கலாம். இது வந்து உங்களோட ப்ராப்பர்ட்டி. ஓகே, தேங்க்யூ.